கரூரில் தாவேக ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆருக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். கரூர்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க போக இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் நிலையில மேலும் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கினை சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பணிகளில் பெரும் சுணக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் நேரில் அழைத்து ஆறுதல் தெரிவித்தார். அதனை அடுத்து மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் துயர சம்பவம் நடைபெற்ற கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கடந்த 50 நாட்களாக எந்த பொது நிகழ்ச்சிகளும் இதுவரை நடத்தப்படவில்லை. குறிப்பாக அந்த கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் ஜாமீனில் விடுதலையான பிறகும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமலேயே இருந்து வந்திருந்தார். இந்த நிலையில்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் தாவேகா சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று விஜய் அறிவித்தார். இதனையடுத்து கரூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி கேட்டு மாவட்ட செயலாளர் மதியழகன் கரூர் நகர காவல் நிலையத்தில் மனு அளித்திருந்தார். ஆர்ப்பாட்டத்தில் 500 பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டு அவர் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதை பரிசீலனை செய்த கரூர் போலீசார் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு 6 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளனர். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைப்பதற்கு அனுமதி இல்லை எனவும், பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், பள்ளி கல்லூரி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, மேலும் இந்த கட்சி நிகழ்ச்சி இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் யாரேனும் வெளி மாவட்டத்தில் வந்தால் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும், ஆர்ப்பாட்டத்துக்கு வரும் வாகனங்களை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நிறுத்த வேண்டும், கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 6 விதிகளை விதித்து தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.